ஏற்கனவே விசாரணை 2, அப்புறம் வந்து முஃபாசா தி லயன் கிங்னு ஒரு 2 பெரிய படங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் யூஐ அப்படின்னு ஒரு பேர் போட்டுச்சு. என்னையா யூஐன்னு ஒரு படம் பேர் போட்டு வச்சுருக்காங்க, புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யார் அப்படின்னு பார்த்தா உபேந்திரா. கன்னட படமா அப்படின்னு யோசிச்சு போகலாம். இந்த உபேந்திரா யார் அப்படின்னு யோசிச்சோம்னா, சத்தியம் படத்தில் வந்து எதுக்கு சுகர் அப்படின்னு ஒருத்தர் கத்துவார் தெரியுமா, அவர் தான் அந்த உபேந்திரா. சரி, உபேந்திரா இப்போ எதுலேயும் ரஜினி சாரோடைய கூலி படத்தில் நடிக்கிறாரு. அப்போ ஓகே பார்ப்போம், அவர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு போய் உட்காந்தோம். அவருடைய படம் எப்போவுமே வந்து அவர் டைரக்ட் பண்ணுறாருன்னா கொஞ்சம் இன்டெலிஜென்ஸாக தான் இருக்கும். இதுவும் அது மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு புத்திசாலிகளுக்கான படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டஸியான படம். ஒரு ஃபேண்டஸி இந்த சென்ஸு, இந்த உலகம் எப்படியெல்லாம் சீரழிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போது ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிகள், அவங்களுடைய அரசியல்வாதிகள் மக்களுக்காக நாங்கள் அது செய்கிறோம் இது செய்கிறோன்னுவாங்க. ஆனால் நம்ம தெருவில் போகும்போது ஒரு தோண்டோன குழி அப்படியே இருக்கும், ரோட்டோரமாக போட்ட குப்பை அப்படியே தான் இருக்கும். ஒரு பக்கம் வன்முறை இருக்கும், இன்னொரு பக்கம் ஜாதியாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி வந்து பேசுவாங்க இல்லையா. ஸோ அரசியலும் மக்களும் எந்த அளவுக்கு வித்தியாசப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு செல்ஃபோனுக்கு நம்ம எந்த அளவுக்குலாம் அடிமையாகியிருக்கோம். அந்த செல்ஃபோன்னால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இதுதான் சாப்பாடுங்கிற விகிதாச்சாரம் இல்லாமல் ஏதோ ஒன்று கிடச்சா அது ஒரு வயிறு ஆற்றிக்கிறோம், நம்ம ஏதோ ஒன்று பேசுகிறோம். மக்களுக்கு தீனி போடுறதுக்கு ஒரு செய்தி இருந்தால் போதும், நல்லது கெட்டது எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து இந்த இன்னர் கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னர் சைக்காலஜியில் நம்ம எப்படி வந்து நிறையா அடிக்டான விஷயங்கள்லேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியில் வர்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட திங்க் பண்ணாமல் பொறுமையே இல்லாமல் அந்த பொறுமையிலேருந்து நிறைய தவறுகள் செய்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நையாண்டித்தனமாக ரொம்ப கோமாளித்தனமாக ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இந்த படத்தை பண்ணியிருக்காரு உபேந்திரா. அவர் தான் டேரக்டர். ஒரு கதை எழுதுறாரு, அந்த கதை எழுதுறதுக்காக ஒரு கண்டென்ட் வருது. அந்த கண்டென்ட்டில் வந்துட்டு 2 பேர், ஒருத்தர் நல்லவன் ஒருத்தர் கெட்டவன். இது நார்மலான ஒரு கதையாக இல்லாமல் இந்த கதையில் வந்து ஒவ்வொரு ஆளும் என்னென்ன மாதிரியான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்ன்ற இந்த 5 விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம மக்கள் எப்படியெல்லாம் சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த தாய்ங்கிறத நம்ம பூமி தாய்ங்கிறத ஒரு அம்மா கேரக்டரில் வச்சுட்டு இவனுக்கெல்லாம் இதாண்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் கேரக்டர், இல்லை நல்ல வழின்னு சொல்லி புத்தர் மாதிரியான ஒரு கேரக்டர், சாத்தான் புத்தர் இப்படி மோதுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆங்கிலாம் இந்த கதையை நிறைய விஷயங்களில் வந்து சொல்லியிருப்பார். பட் என்ன பிரச்சனைனா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இது புத்திசாலிகளுக்கான படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறோம். நமக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இல்லையாப்பா. நீங்கள் என்ன தான் வந்து விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சொன்னாலும் இதெல்லாம் நான் நடந்திருக்கின்ற சம்பவங்கள் எனக்கு தெரிந்தால் மட்டும்தானே நான் இந்த ஒரு விஷயம் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். தெரியாத பட்சத்தில் நான் எப்படி இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும்? அதுதான் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ். அதே மாதிரி ஓவர் ஜாரிங்கு, அதே மாதிரி இவங்க சொல்கிற இந்த கான்செப்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஆட்களால் எத்தனை நாள் ஏற்றுக்க முடியும், கிரகிச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது. மேபி இது கன்னடத்தில் வந்து ஹிட் அடிக்கலாம், ஆனால் தமிழில் வந்து பெருசாலாம் ஹிட் அடிக்காது. ஆனால் இந்த படம் சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயம். அதை ரொம்ப நையாண்டித்தனத்தோடு சொல்லியிருக்காங்க. இவர் ஏற்கனவே அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தார். அதுவும் புத்திசாலிகளுக்கு மட்டும் படம் எடுத்தார். அந்த படம் யூடியூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படத்தையும் போய் பாருங்கள், இந்த படத்தையும் பாருங்கள். ஏன்னா இவர் டைரக்ட் பண்ணால் மட்டும்தான் இவர் இந்த மாதிரியான கதைகளெல்லாம் கொண்டு எடுத்து ஒன்று பண்ணுவார். ஸோ வித்தியாசமான சினிமாக்கள் அப்பப்போக்கு வரது நல்லது. அது மாதிரி இது ஒரு வித்தியாசமான சினிமா. பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். இல்லை ரெகுலர் சினிமாவில் போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் வந்து அந்தளவுக்கு செட்டே ஆகாது. ஆனால் ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டு, ஒரு வித்தியாசமான மேக்கிங், வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே, அதுக்காக இந்த படத்தை ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.